Good morning, students. In this video, we will be dealing with the subject business communication, which is in your 5th semester, and we will be dealing with unit 1. So, moving on to the subject business communication, unit 1, what are all the topics covered in unit 1? அப்படினு பாத்தீங்கன்னா communication ஓட definition, importance and characteristics of communication, process of communication and requirements of effective communication, barriers to communication. Okay, these are all the topics we are going to see in this video. So first one, the communication. So what do you mean by communication? So communication is simply, நம்ம சிம்பிளா சொல்லணும்னா it's an act of transferring information one person to another, இல்லையா? or one place, ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பர்சன் இருந்து ஒரு பர்சன் அல்லது ஒரு குரூப் இருந்து இன்னொரு குரூப்புக்கு நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு பேர் தான் we say it as a communication. It is derived from a Latin word. The root is communis, which means communis அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த கம்யூனிகேஷன்ங்கிற வார்த்தை டெவலப் ஆச்சு, which means common or to share. When moving on to definition of communication, this will be asked in 2 mark question. Like கேட்பாங்க communication, define communication. So communication is defined as an act of exchanging facts, ideas, opinions or emotions between 2 or more person. So என்னெல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்? Facts, நம்மளோட ideas, நம்ம opinion, நம்ம emotions. So minimum there should be 2 person, 2 or more person. Minimum 2 இருக்கணும். Okay வா? So that is called as communication. You can write this definition from the 2 mark question. Next we move on to importance of communication. So importance of communication ஏன் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்பொழுது there are 5 reasons why we need communication. So first one வந்து internal communication. கம்யூனிகேஷன்ல ரெண்டு இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுது, இன்டர்னல் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். இன்டர்னல் கம்யூனிகேஷனா வித்தின் தி கம்பெனி ஆர் வித்தின் தி ஆர்கனைசேஷன், கம்பெனிக்குள்ளார பேசிக்கிறதெல்லாம் இன்டர்னல் கம்யூனிகேஷன். வாட் எவர் வி டீல் அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி இஸ் டர்ம்ட் அஸ் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். ஸோ கம்பெனிக்குள்ளார நல்ல ஒரு கோஆர்டினேஷன் வேணும், கன்டியூசிவ் ஒர்க் அட்மாஸ்பியர் வேணும், எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷனை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா வி நீட் கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம டீல் பண்ணலாம், நம்ம ரீட்டெய்லர்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்ககிட்ட எல்லாம் நம்ம டீல் பண்ணுறதுக்கு வி நீட் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். ஸோ இதெல்லாம் இல்லாமல் உன்னால பிஸ்னஸே ரன் பண்ண முடியாது. ஸோ இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கும் யூ நீட் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னலுக்கும் யூ நீட் கம்யூனிகேஷன். அதை தவிர வேறு எதுக்கெல்லாம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, வித்தின் ஒன் பிரான்ச் டு அனதர், அல்லது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னா ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர், எல்லா இடத்துக்குமே யூ நீட் கம்யூனிகேஷன். ஓகேவா? அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் ஜாப் ரிக்யர்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்குன்னு ஒரு ஜாபுக்குன்னு போகணுன்னாலே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் யூ நீட் இஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா? ஃபார் ப்ரொமோஷன் யூ நீட் கம்யூனிகேஷன். அண்ட் as I have already told you, business has grown in size. இல்லையா? பெரிய பிஸ்னஸாக இருக்கும் போதெல்லாம் கம்யூனிகேஷன் வந்து இமெயில்லையோ இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங்லையோ, ஒரு பாஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, ஒரு மேனேஜர் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஸோ பிரான்ச்சஸ் டு பிரான்ச்சஸ், ஏரியா டு ஏரியா வி நீட் கம்யூனிகேஷன். ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்? இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு யூ நீட் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னலுக்கு தேவை, ஃபார் ஜாப் ரிக்யர்மெண்ட்டுக்கு யூ நீட் கம்யூனிகேஷன், ஃபார் ஜாப் ப்ரமோஷன், அண்ட் பிஸ்னஸ் ஹஸ் க்ரோன் இன் சைஸ். அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெண்டு எப்படி கேட்டாலும் சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு கேட்டாலும் சரி, பிரின்சிபல்ஸ்ன்னு கேட்டாலும் சரி, யூ நீட் டு ரைட் தீஸ் ஆன்சர். இது எழுதும் போது யூ ஷுட் ரிமெம்பர் 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன். 7 C's, ஒரு சி இங்கே 2 இப்படி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சீல ஆரம்பிக்குது பாருங்க. தட்ஸ் வாட் வி டோல்ட் அஸ் 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன்ல என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட்னஸ். கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், அறக்குறையாக இருக்கவே கூடாது கம்யூனிகேஷன். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் அது ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணிடணும். அவங்க திருப்பி திருப்பி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது. அடுத்தது கம்ப்ளீட்டாக சொல்கிறோங்கிறதுக்காக வி ஷுட் நாட் எலாபரேட், ரொம்ப சொல்லிட்டு இருக்க முடியாது, கன்சைஸாக சொல்லணும், கம்ப்ளீட்டாகவும் சொல்லணும், சுருக்கமாகவும் நம்ம கம்யூனிகேஷனை சொல்லணும். தட் இஸ் கால்ட் அஸ் கன்சைஸ்னஸ். தேர்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் கன்சிடரேஷன். ஸோ கன்சிடரேஷன் என்ன? யூ ஆட்டிடியூட். நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது அது எப்போ வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் யூ ஆட்டிடியூடுன்னு அதுக்கு பேர். ஸோ அப்படி சொல்லும் பொழுது தான் கம்யூனிகேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கன்சிடரேஷனோட சொல்லணும், கான்க்ரீட்டாக சொல்லணும், கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட் வித் எவிடன்ஸ் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் 5th C என்னது? கர்டிசி. கர்டிசின்னா என்ன? ஹம்பிளாக சொல்லணும், மரியாதையாக சொல்லணும். கம்யூனிகேஷன் பாஸ் பண்ணுறது, வெதர் இட் இஸ் ஓரல் கம்யூனிகேஷன் ஆர் ரிட்டர்ன் கம்யூனிகேஷன், இட் ஷுட் பி வெரி ஹம்பிள், இட் ஷுட் பி ஃபுல், இட் ஷுட் the words should be of courtesy. courtesy அதில் ரொம்ப இருக்கணும், மரியாதைங்கிற வார்த்தையை தான் நான் அந்த இடத்துல அப்படி சொல்கிறேன். அடுத்தது the communication should be very clear.
நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கிளியராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன். கம்ப்ளீட்டாக இருக்கணும், கன்சைஸாக இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும், கன்சிடரேஷன், யூ ஆட்டிடியூட். அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்காக சொல்லும் போது தான் அவங்க லிசன் பண்ணுவாங்க. தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை சொன்னால் அவங்க லிசன் பண்ண மாட்டாங்க. கான்க்ரீட்டாக இருக்கணும். கர்ட்டசி, ரிட்டர்ன் கம்யூனிகேஷன்லேயும் ஓரல் கம்யூனிகேஷன்லேயும் மரியாதை சேர்ந்து இருக்கணும். அடுத்தது கிளியராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். தீஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அதை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ உங்க கன்சிடரேஷன், யூ ஆட்டிடியூட் பை யூஸிங் ப்ராசஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ கர்ட்டசி, ரெஸ்பெக்டிங் த ரிசீவர்ஸ் கல்ச்சர். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து கம்யூனிகேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அடுத்தது the components or elements of communication process. இது அடுத்த கொஸ்டின். இட் கேன் பி ஆஸ்ட் இன் 5 மார்க் அல்லது 10 மார்க்ல கேட்கலாம். ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸில் யாரெல்லாம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன்னாலே என்ன, நான் சொன்ன மாதிரி ஒருத்தட்டு இன்னொருத்தட்டு இன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்போ என்னெல்லாம் இருக்கணும்? ஒரு சென்டர் இருக்கணும் கட்டாயமாக, ஒரு ரிசீவர் இருக்கணும். இந்த சென்டருக்கு ஒரு மெசேஜ் இருக்கணும் இல்லையா? அந்த மெசேஜ் இருந்தால் தான் அவர்னால மெசேஜ் ஏதாவது பேசுறதுக்கே முடியும். மெசேஜே இல்லாமல் அங்கே கம்யூனிகேஷனே கிடையாது. ஸோ ஒரு சென்டர் இருக்கணும், ஒரு மெசேஜ் இருக்கணும், அந்த மெசேஜ் அவர் என்கோட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மைண்டில் இருக்கிற ஐடியாவை ரிசீவர் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பாஷையோ ஏதோ ஒன்றில் அவர் மாற்றணும். தட் இஸ் கால்ட் அஸ் என்கோடிங். அதை சொல்கிறதுக்கு யூ நீட் அ சேனல், ஒரு மீடியம் கட்டாயம் தேவை. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரிசீவர், அந்த ரிசீவர் அதை டீகோட் பண்ணணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சென்டர், ஐ எம் சென்டிங் அ கம்யூனிகேஷன். ஓகேவா? என்ன மெசேஜ்? ஐ எம் டேக்கிங் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் கிளாஸ். என் மனசில் இருக்கிற அந்த ஐடியாவை ஐ எம் புட்டிங் இட் இன் வேர்ட்ஸ். தட் இஸ் கால்ட் சென்டர். அவர் ஐடியாவை வேர்ட்ஸாக மாத்திரா இருப்பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னது? என்கோடிங். என்ன மீடியம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்? இப்போ நான் ஒரு வீடியோ அப்படிங்கிற ஒரு சேனலை யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசீவர் யாரு? நீங்கள் தான், அந்த பார்க்குறவங்க தான் ரிசீவர். ரிசீவர் என்ன பண்ணணும்? ஸோ தே வில் பி ரிசீவிங் இட் அஸ் ஒரு சவுண்டு மாதிரி தான் முதல்ல கேட்கும். அதுக்கப்புறம் யூ ஷுட் ஃபிக்ஸ் மீனிங் டு தோஸ் வேர்ட்ஸ். நான் சொல்கிறதுக்கு அர்த்தங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்துக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் டீகோடிங். இப்போ இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு வி நீட் ஃபீட்பேக். ஸோ கேட்குற நீங்கள் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் கெட் எனி ஃபீட்பேக். எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையானே தெரியாது. ஆனால் இப்போ ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தலையாட்டுவீங்க அல்லது கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஃபீட்பேக். அப்படி கரெக்டாக வந்துச்சுன்னா ஐ நோ தட் கம்யூனிகேஷன் இஸ் எஃபெக்டிவ். ஸோ ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன் ப்ராசஸில். ஸோ ஒரு சென்டர் இருக்கணும், ஒரு மெசேஜ் இருக்கணும், அந்த மெசேஜை என்கோட் பண்ணணும், அதை அனுப்புறதுக்கு ஒரு சேனல் வேணும், அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசீவர் இருக்கணும், அவர் டீகோட் பண்ணிக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு he should send a feedback. So this is all together called as elements of communication process. அடுத்தது objectives of communication. இது உங்கள் சிலபஸில் இல்லை, பட் ஸ்டில் யூ ஷுட் நோ. கம்யூனிகேஷனோட குறிக்கோள் என்னென்ன, எதுக்காக கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம்? டு கிவ் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அட்வைஸ் பண்ண கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ண கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம். சஜஷன்ஸ், உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம். பெர்சுவேஷன், டு பெர்சுவேட் அதர்ஸ், மற்றவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கோ இல்லை நம்மளோட ஐடியாஸை மற்றவங்க புரிய வைக்கிறதுக்கோ யூ நீட் கம்யூனிகேஷன். எஜுகேஷன், அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சிங்க்கு யூ நீட் எஜுகேஷன். வார்ன் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் வேணும். கம்யூனிகேஷன் வேணும். நெக்ஸ்ட் ரைசிங் மொரேல் ஆன் மோட்டிவேஷன். ஒருத்தவங்க டவுனாக இருக்காங்க, அவங்க மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்காங்க, இல்லாட்டி அவங்களுக்கு மொரேல் ரொம்ப டவுனாக இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்காங்க. யூ நீட் கம்யூனிகேஷன் டு பூஸ்ட் அப் தேர் மொரேல், இஸ் இட் நாட்? ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக வி நீட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனோட ஆப்ஜெக்டிவே இட் ஷுட் பி இன்ஃபர்மேட்டிவ் and it should persuade, it should be educative, it should increase the morale and motivation. These are either 5 mark question la kekranga nu, what are the objectives of communication? Appo you should be able to write this. நம்ம ஏற்கனவே எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தோம். அதே தான் இங்கே இது ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு இந்த டயக்ராம் போடுங்க. எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்டாலும் இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ கம்யூனிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு சென்டர் இருப்பார், அந்த சென்டர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஐடியாவை என்கோட் பண்ணி ஒரு சேனல் மூலமாக மெசேஜாக அனுப்புகிறாரு. ரிசீவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சேனல் மூலமாக அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி டீகோட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தகுந்த மாதிரி அதை டீகோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் இன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னே ஃபீட்பேக் அனுப்புகிறாரு. யாருக்கு? சென்டருக்கு அனுப்புகிறாரு. ஸோ கம்யூனிகேஷன் ப்ராசஸஸ் கம்ப்ளீட். இதுக்கு நடுவில் நாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நாய்ஸுங்கிறது பேரியர், அது எங்கே வேணாலும் இருக்கலாம்.
சென்டர்கிட்டையும் நாய்ஸ் இருக்கலாம், என்கோடிங்கில் நாய்ஸ் இருக்கலாம், சேனலில் நாய்ஸ் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் வந்து ஒரு நல்ல மனநிலையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது, அவங்க ஐடியாவை கரெக்டாக தெளிவாக ரிசீவருக்கு பாஸ் பண்ண முடியாது, அப்போ அங்கே நாய்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சேனலில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ரிசீவர் கரெக்டாக இல்லைனாலும் அவர்கிட்டையும் நாய்ஸ் இருக்கலாம், அவர் ஒரு நல்ல மனநிலையில் இல்லை, கேட்குற மனநிலையில் இல்லைனாலும் அங்கே நாய்ஸ் இருக்கலாம். ஸோ நாய்ஸ் கேன் பி எனிவேர், அதை தான் நம்ம பேரியர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், சென்டர் இங்கே இருக்காங்க, ரிசீவர் இங்கே இருக்காங்க, we need a channel, we need a message. இந்த டயக்ராம் போட்டு சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், a 10 mark question. இப்போ இதில் 2 மார்க்ஸில் கேட்பாங்க என்கோடிங்னா என்ன, டீகோடிங்னா என்ன, ஃபீட்பேக்னா என்ன, அதெல்லாம் கேட்பாங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ். என்கோடிங்னா என்ன போட்டிருக்கேன் பாருங்க. என்கோடிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டேர்னிங் தாட்ஸ் இன்டு கம்யூனிகேஷன். சென்டரோட ஐடியாவையும் தாட்ஸையும் ஒரு மெசேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்கோடிங். ஸோ என்கோடிங் பண்ணுறது யார்? சென்டர். டீகோடிங் பண்ணுறது யார்? ரிசீவர். டீகோடிங்னா என்ன? டீகோடிங் ஆஃப் அ மெசேஜ் இஸ் ஹவ் அன் ஆடியன்ஸ் மெம்பர் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க ரிசீவர் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க, அந்த ப்ராசஸ், அந்த சவுண்டை, அவங்க சொல்கிற வேர்ட்ஸை புரிஞ்சுக்கிறாரு பாருங்க, அதுக்கு பேர் தான் டீகோடிங். ஸோ 2 மார்க்கில் கேட்பாங்க என்கோடிங்னா என்ன, டீகோடிங்னா என்னன்னு. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் திஸ். தேர்ட் வந்து வாட் யூ மீன் பை ஃபீட்பேக்னு கேட்பாங்க. ஏற்கனவே சொன்ன ஃபீட்பேக்னா என்ன? ரிசீவர் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபீட்பேக். ஃபீட்பேக் இஸ் த ரிசீவர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு யுவர் மெசேஜ். சென்டர் கொடுக்குற மெசேஜுக்கு ரிசீவர் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? ஃபீட்பேக். ஓகே, திஸ் இஸ் அகெயின் a 10 mark questions. What are the requirements of effective communication? ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு என்னெல்லாம் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் வேணும்னா, இந்த 7 C's நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 1 2 3 4 5 6 7 C's, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதை தவிர வாட் ஆர் ஆல் த ரிக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் லிசனிங் இருக்கணும். ரிசீவர் வந்து ப்ராப்பராக லிசன் பண்ணாதான் அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். எம்பத்தி, திங்கிங் ஃப்ரம் தி அதர் பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூ. சென்டர் என்ன சொல்ல வராருங்கிற அந்த ஆங்கிள் இருந்து திங்க் பண்ணணும். நம்ம ஆட்டிடியூட்லேயே இருந்துட்டு நம்ம மனநிலையிலே இருந்தால் நம்மளுக்கு புரியாது. ஸோ எம்பத்தி, திங்கிங் ஃப்ரம் அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் மெசேஜ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். ப்ராப்பர் ஃபீட்பேக் இருக்கணும். ஃபீட்பேக் இல்லைன்னா சென்டருக்கு தெரியவே தெரியாது கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா, இல்லை கரெக்ட் பண்ணணுமா, எதுவுமே தெரியாது. த லாஸ்ட் ஒன் இஸ் பர்சனலைஸ்டு கம்யூனிகேஷன். பர்சனலைஸ்டும் இந்த கன்சிடரேஷன் இதெல்லாம் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கலாம். பர்சனலைஸாக யார் யாருக்கு என்னென்ன கம்யூனிகேஷன் தேவையோ அந்தந்த கம்யூனிகேஷனை கொடுத்தா தான் எஃபெக்டிவாக இருக்கும். ரிசீவருக்கு தேவையில்லாத கம்யூனிகேஷனை கொடுத்தா they won't listen இல்லையா. ஸோ these are some of the factors to be considered in order to keep the communication very effective. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது barriers of communication. ஸோ barriers of communication அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் பேரியர்ஸ், இது வந்து ஒரு 10 mark கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ வாட் ஆர் தி பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பேரியர்ஸ்னா தடங்கள். ஸோ தடங்கள் என்னென்ன தடங்கள் உங்களுக்கு வரும் கம்யூனிகேட் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் ராங் சாய்ஸ் ஆஃப் மீடியம். ராங் சாய்ஸ் ஆஃப் மீடியம்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து எது மூலமாக, இப்போ ரிட்டர்ன் கம்யூனிகேஷனை ரிட்டர்னில் தான் கொடுக்கணும். அவங்க ஓரலாக சொன்னாங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்காது. ஓரல் கம்யூனிகேஷனை ரிட்டர்னில் கொடுத்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ என்ன மீடியம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு பர்சனலாக சொல்ல வேண்டிய மெசேஜை பர்சனலாக தான் சொல்லணும், ஃபோனில் சொல்ல வேண்டிய மெசேஜை ஃபோனில் சொல்லணும். ஸோ இதை தப்பாக சூஸ் பண்ணோன்னா அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்காது. அதான் ஃபர்ஸ்ட் ஒன், ராங் சாய்ஸ் ஆஃப் மீடியம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிசிக்கல் பேரியர்ஸ். என்னென்ன பேரியர்ஸ்? நாய்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டெலிஃபோன் கனெக்ஷனில் நாய்ஸ் இருக்கலாம், நம்ம பேசுறதுல நாய்ஸ் இருக்கலாம், நம்ம இப்போ கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரில் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பக்கத்து கிளாஸில் சத்தம் வர்றது கூட ஒரு நாய்ஸ் தான். பிஸ்னஸில் நம்ம ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தால் அது நாய்ஸ். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப அன்டைமாக இருக்கிற அதுவும் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். தூரமாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. புவர் டைமிங், அவங்களுக்கு தேவையான டைமில் கரெக்டாக நம்மளுக்கு என்ன ஆகணும், அந்த இன்ஃபர்மேஷன் போயிடணும். இல்லை அவங்களுக்கு தப்பான சமயத்தில் போச்சு அப்படின்னா தட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல். சென்டிங் எ கம்யூனிகேஷன் அட் அ ராங் மூமெண்ட் வந்து கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாகவே இருக்காது. ஸோ கரெக்டான அந்த டெட்லைனுக்குள்ளார, அவங்க அந்த எந்த டேட்டுக்குள்ளார அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகணுமோ அந்த டேட்டுக்குள்ளார அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகணும். ஸோ இந்த இடத்துல புவர் ரைட் டைம், ரைட் டு த ரைட் பர்சன். ஓகேவா? இல்லைன்னா அதுவும் ஒரு தடங்கள் தான். தட் தீஸ் பேரியர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபிசிக்கல் பேரியர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன பேரியர்ஸ் சொல்கிறோம்? சிமான்டிக் பேரியர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சிமான்டிக் பேரியர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராமர், லாங்குவேஜ், அதை தான் சிமான்டிக் பேரியர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பிரேஷன் ஆஃப் வேர்ட்ஸ்.
ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கம்யூனிகேஷன் இஸ் கேரிட் ஆன் த்ரூ வேர்ட்ஸ், வெதர் ஸ்போக்கன் ஆர் ரிட்டர்ன் இல்லையா. ஒன்று நம்ம ரிட்டர்ன் கம்யூனிகேஷனாக அனுப்புகிறோம், இல்லாட்டி ஓரல் கம்யூனிகேஷனாக அனுப்புகிறோம். ஆனால் இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் கேப்பபிள் ஆஃப் கம்யூனிகேட்டிங் வெரைட்டி ஆஃப் மீனிங்ஸ். அந்த வேர்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக மீனிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிசீவர் வந்து சேம் மீனிங் தான், சென்டர் எந்த மீனிங்கில் அந்த வார்த்தைகளை சொல்கிறாரோ அதே மீனிங்கில் தான் எடுத்துக்கிறாரான்னு பார்க்கணும். ஒரே வேர்டுக்கு சென்டர் ஒரு மீனிங்கில் கொடுத்துருப்பாரு, ரிசீவர் வேறு மீனிங்காக எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் தப்பாக போயிடும். நீங்களே சொல்லலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசும்போது நான் அப்படி சொல்ல வரல அப்படின்லாம் நீங்கள் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் இல்லையா. ஸோ இன்டர்பிரேஷன் வேர்ட்ஸ் வந்து மாறிடுச்சு அப்படின்னா தட் இஸ் அ பிகெஸ்ட் பேரியர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைபாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பைபாஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஃப் த சென்டர் அண்ட் த ரிசீவர் ஆஃப் த மெசேஜ் attribute different meaning to the same word. ஒரே வார்த்தைக்கு ரெண்டு பேர் புது வெவ்வேறு அர்த்தங்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் பைபாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய பேரியர். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் சொல்கிறாரு, ஒரு லெட்டர் ஒன்று கையில் கொடுத்து மேக் அ பேர்ன் திஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி டேக் பேர்ன் இட் அப்படின்னு சொல்கிறாரு. பேர்ன் இட் அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக என்னென்ன பேர்னுனா எரிக்கிறதுன்னு நினச்சிக்குவோம். ஆனால் அவர் என்ன மீனிங்கில் சொல்லுவார், ஜெராக்ஸ் மிஷின், ஜெராக்ஸ் எடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ப்ளீஸ் பேர்ன் திஸ் லெட்டர் அப்படின்னா எரிக்கிறது சொல்லலை, ஒரு காப்பி எடுக்க சொல்கிறாரு. ஒரே பேர்னிங்க்கு ஆஃபீஸில் இந்த ஏன்னா அது வந்து ஹீட் ப்ராசஸில் தானே ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க, அதை வந்து அவர் பேர்னுன்னு சொல்லியிருக்கலாம். இவங்க வந்து பேர்னுங்கிறத எப்படி எடுத்திருக்கலாம், வந்து எரிக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்திருக்கலாம். அதான் பைபாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரே வார்த்தைக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ தப்பாக போயிடும் அந்த கம்யூனிகேஷன். அது ஒரு பெரிய பேரியர்னா தடங்கள். ஓகேவா. அடுத்தது செமாண்டிக் பேரியர்ஸ்லேயே தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டினோட்டேஷன் அண்ட் கனோட்டேஷன்ஸ். ஸோ டினோட்டேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லிட்ரல் மீனிங் ஆஃப் அ வேர்டுன்னு அர்த்தம். அந்த 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 டினோட்டேட்டிவ்க்கு வந்து வேற எதுவுமே கிடையாது, என்ன சொல்ல வரோமோ அதை தான் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் அப்படின்னா நம்ம இங்கே ஒன்றுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க டேபிள் தான். புக் அப்படின்னா புக்கு தான். அக்கௌண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்தந்த வார்த்தை தான், வேற டிஃப்ரெண்ட்டான மீனிங் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அதே சமயத்தில் கனோட்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது குவாலிட்டேட்டிவ் ஜட்மெண்ட்ஸ், குவாலிட்டேட்டிவ் வேர்ட்ஸ். இஃப் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, பிரியா இஸ் வெரி ஹானஸ்ட் அப்படின்னா ஹவு ஹானஸ்ட், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதை சொல்லலாம். சீப், சின்சியர், இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் வேர்ட்ஸ் இல்லையா. இதை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்குன்னு, அவங்க ரொம்ப சின்சியர் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சின்சியர், நான் சொன்ன சின்சியரோட அளவு என்ன, நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட சின்சியரோட அளவு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ரைட். ஸோ கனோட்டேஷன்ஸ்னா குவாலிட்டேட்டிவ் மீனிங், டினோட்டேஷன்ஸ்னா ஆக்சுவல் மீனிங். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க, சென்டர் எந்த ஐடியாவில் சொல்கிறாரு, ரிசீவர் எந்த ஐடியாவில் எடுத்துக்கிறாருங்கிறத பொறுத்து கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். இல்லாட்டி இது எல்லாமே பேரியர்ஸ் தான். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் பேரியர், ஃபர்ஸ்ட் பேரியர் ராங் சாய்ஸ் ஆஃப் மீடியம், செகண்ட் பேரியர் ஃபிசிக்கல் பேரியர், தேர்ட் பேரியர் செமாண்டிக் பேரியர், ஃபோர்த் பேரியர் என்னன்னா டிஃப்ரெண்ட் காம்ப்ரஹென்ஷன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா the first one வந்து என்னன்னா அப்ஸ்ட்ராக்டிங். அப்ஸ்ட்ராக்டிங்னா என்னங்க, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் ஆன் சம் டீடைல்ஸ் அண்ட் ஒமிட்டிங் அதர்ஸ். லிசனர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் லிசன் பண்ணி வாங்கிக்குவாங்க, மற்றதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒமிட் பண்ணிடுவாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அப்ஸ்ட்ராக்டிங். தட் இஸ் அ பிக்கஸ்ட் பேரியர் டு கம்யூனிகேஷன். எப்போதுமே வந்து நம்ம அது ஒரு சில சமயம் அது வேல்யூபிள் தான், தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஒமிட் பண்ணிக்கிறது தான் நம்ம ரிசீவருக்கு நல்லது. ஆனால் எல்லா டைமுமே வந்து அவங்க ரொம்ப இன்ஃபர்மேஷனை எது தேவை எது தேவையில்லைன்னு தெரியாமல் தேவையான இன்ஃபர்மேஷனை கூட சம்டைம்ஸ் ஒமிட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் இருக்குது. அவங்க அட்டென்ஷனே வந்து ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் ஆன் சர்டன், அவங்களுக்கு அப்படியே மைண்டு கரெக்டாக வரும்போது அதை மட்டும் கேட்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லிசனர் அப்ஸ்ட்ராக்டிங் கான்செப்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் அ பிக்கஸ்ட் பேரியர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாண்டிங். ஸ்லாண்டிங்னா என்னன்னா, ஸ்லாண்டிங் இஸ் கிவிங் அ பர்டிகுலர் பயஸ் ஆர் ஸ்லாண்ட் டு த ரியாலிட்டி. சில அது வந்து ஒரு ஆல்னஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்லாண்டிங்கோடய நமக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, ஆல்னஸ்ன்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன வி நோ ஒன்லி அ பார்ட். ஆல்னஸ்னா வி நோ ஒன்லி அ பார்ட். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அதுதான் ஃபுல்லுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்குங்கிற விஷயமே நம்மளுக்கு தெரியாம போறது பேரு தான் ஆல்னஸ். ஆல்னஸ்னா என்ன, வி நோ ஒன்லி அ பார்ட். ஆனால் நம்ம அந்த கொஞ்சம் தான் பார்ட் தான் தெரியும், ஆனால் அதுதான் ஃபுல்லுன்னு நினச்சிக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குங்கிறதே தெரியாது. தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்னஸ். ஸோ இந்த ஸ்லாண்டிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலிபரேட், நம்மளுக்கு தெரியும் மொத்தமாக இவ்வளோ இருக்குன்னு தெரியும், எல்லாத்தையும் டெலிபரேட்டாக வேணும்னே விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்லாண்டிங்.
ஸோ அப்ஸ்ட்ராக்டிங்னா என்னன்னு தெரியணும், ஸ்லாண்டிங்னா என்னன்னு தெரியணும், ஆல்னஸ்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. ஸோ அப்ஸ்ட்ராக்டிங்னா என்ன சொன்னால், கொஞ்சம் ஏதோ நம்ம ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் கொஞ்சம் நேரம் மட்டும் அட்டென்ஷன் பார்த்துட்டு அப்புறம் விட்டுறது, நம்ம லிசன் பண்ணுறது இல்லை. ஒரு பார்ட்டை மட்டும் அட்டென்டிவாக கவனிச்சுட்டு இன்னொரு பார்ட்டை கவனிக்காமல் விட்டுறது. ஆல்னஸ்னா என்னன்னா, நம்ம ஒரு பார்ட்டு தான் தெரிஞ்சு வச்சிருப்போம், ஆனால் நம்மளுக்கு எல்லாமே தெரியும்னு நினைப்பில் இருப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்னஸ். ஸ்லாண்டிங்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நம்ம பர்பஸாகவே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒமிட் பண்ணிட்டு கொஞ்சம் தான் நம்ம லிசன் பண்ணுவோம். ஓகேவா? த தேர்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபரிங். இன்ஃபரிங் அப்படின்னு என்னன்னா, நம்ம இமீடியட்டாக ஸ்டேட்மெண்ட் கோயிங் பியாண்ட் தி ஃபேக்ட்ஸ். உண்மை, ஃபேக்ட்னா உண்மை, அந்த உண்மையை தாண்டி சில இதை நம்மளா யூகிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, இன்ஃபரன்சஸ் ஆர் இன்ஃபரிங்னு சொல்கிறோம். The statements that go beyond facts and the conclusion based on facts are called inferences. அந்த ஃபேக்ட்னா உண்மை, அதுக்குள்ளார நம்ம முடிவெடுக்க மாட்டோம், அதையும் தாண்டி சில இன்ஃபரன்சஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம முடிவெடுப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபரன்சஸ். ஓகேவா? ஸோ த லாஸ்ட் பேரியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோஷியோ சைக்கலாஜிக்கல் பேரியர். அதில் ரொம்ப இருக்குது, சோஷியோ சைக்கலாஜிக்கல் பேரியரில் ரொம்ப இருக்குது. ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அதாவது நம்மளோட ஆட்டிடியூடு, நம்ம மனநிலை, நம்மளோட ஒப்பீனியன். நம்ம ஒரு டீச்சர் வந்து, சில டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்தால் நல்லா கவனிப்போம், சில ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுத்தால் கவனிக்கவே மாட்டோம். நம்மளுக்கே ஒரு ஆட்டிடியூட், இவங்க நல்லா எடுக்க மாட்டாங்க, இல்லை இவங்க நல்லாவே எடுக்க மாட்டாங்க, இவங்க சொன்னால் புரியாதுங்கிற ஒப்பீனியன் நம்மளுக்கே இருக்கும். அல்லது அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது, அதனால நம்ம லிசன் பண்ண மாட்டோம். இதெல்லாம் நம்மளோட லிசனரோட சைக்கலாஜிக்கல் பேரியர். ஓகேவா? எமோஷன்ஸ், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோகமான விஷயங்கள் நடந்திருக்கலாம், கிளாஸை அட்டென்டிவாக கவனிக்க முடியாது. சோகமாக அவங்க மென்டலி டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க அப்படின்னா சென்டர் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அவங்களால ஃபுல்லாக கிராஸ் பண்ண முடியாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டைவர்சிட்டி. கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் ஆஃபன் ப்ரூவ் டு பி பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் பேரியர். பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து கெஸ்டர்ஸை வந்து ஈஸியாக டக்குன்னு அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அவங்களோட கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வரும்போதோ இல்லை ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வரும்போதோ அவங்களோட கம்யூனிகேஷன், அந்த மேனரிசம், இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது க்ளோஸ்டு மைண்டு. ஸோ க்ளோஸ்ட் மைண்டு தான் இருக்கிறதுல பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். எ பர்சன் வித் க்ளோஸ்ட் மைண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம்யூனிகேட் வித். ஒரு பர்சனுக்கு க்ளோஸ் மைண்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட கம்யூனிகேட்டே பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களே தான் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க மைண்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்கறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம வந்து அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும்? ஸோ லிசனரோ ரிசீவரோ க்ளோஸ்ட் மைண்ட், அவங்க சைக்கலாஜிக்கலாக அப்படி இருந்தாங்க அப்படின்னா அங்கே கம்யூனிகேஷன் வந்து ஒரு பிக்கெஸ்ட் பேரியராக தான் இருக்கும். வி கான்ட் கம்யூனிகேட் வித் தெம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்சஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்சஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட அவேர்னஸ், அதை பொறுத்து தான் அவங்களால லிசனிங் அதை அப்சர்வே பண்ணிக்க முடியும் கம்யூனிகேஷனை. அவங்களுக்கு அது தெரியவே இல்லை அப்படின்னா கம்யூனிகேஷனை அப்சர்வே பண்ண முடியாது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட்டஸ் கான்ஷியஸ். இப்போ ஸ்டேட்டஸ் கான்ஷியஸில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் எல்லா ஸ்டேட்டஸோடவும் ஈக்குவலாக வந்து நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்கன்னா டக்குன்னு நீங்கள் போய் கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்க. ஒரு பெரிய ஆளுங்க யாராவது பொலிட்டிஷியன் இருந்தால் நீங்கள் போய் கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்க. புவர் வந்து ரிச்சோட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பேரியர்ஸ். அவங்க நர்வஸாக இருப்பாங்க, அவங்களோட போய் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்லாம். அப்புறம் இன்அட்டென்டிவ்னஸ் இருக்குது, அவங்களால கவனிக்கிற திறனே இருக்காது. புவர் ரிட்டென்ஷன், ஞாபக சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்தது அன்சாலிசிட்டட் கம்யூனிகேஷன். அன்சாலிசிட்டட் கம்யூனிகேஷன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கேட்கவே இல்லை, கேட்காதவங்கள்ட்ட போய் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி லிசன் பண்ணுவாங்க? தே won't listen. சாலிசிட்டட் கம்யூனிகேஷன்னா அவங்க கேட்டதுக்கப்புறம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க லிசன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்கள் கட்டாயமாக இதை ஃபுல்லாக நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த 5 பேரியர்ஸை நீங்கள் எழுதணும். பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்டிங்கன்னா, ராங் சாய்ஸ் ஆஃப் மீடியம், ஃபிசிக்கல் பேரியர்ஸ், செமான்டிக் பேரியர்ஸ், டிஃப்ரெண்ட் காம்ப்ரஹென்ஷன் ஆஃப் ரியாலிட்டி அண்ட் சோஷியோ சைக்கலாஜிக்கல் பேரியர். ஸோ சோஷியல் சைக்கலாஜிக்கல் பேரியரில் ரொம்ப விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ரிசீவரோட மனநிலையை பொறுத்து, எமோஷன்ஸை பொறுத்து இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். இதில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். 2 மார்க் கொஸ்டினில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 5 and 10 மார்க் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். இது ஒரு கிளான்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ் எடுத்து பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் வந்து இந்த நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டு யூ கேன் see to this and understand the concepts. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் யூனிட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.